வாழ்க்கை ஒரு பாடம், தண்டனை அல்ல. மோசமான அனுபவங்கள் தண்டனைகள் அல்ல. மாறாக உங்கள் ஆன்மாவை வலுப்படுத்தவும் உங்கள் ஞானத்தை ஆழப்படுத்தவும் கொடுக்கப்படும் பாடங்கள். இறைவனின் திட்டம் நமது அறிவிற்கு அப்பாற்பட்டது. இப்போது நியாயமற்றதாக தோன்றுவது நாம் நினைக்க முடியாத அளவிற்கு பெரிய நன்மைக்கு வழிவகுக்கும். இறைவனின் செயலை நம்புங்கள். சோதனைகள் உள் வலிமையை வளர்க்கின்றன. சவால்கள் பொறுமை, நம்பிக்கை மற்றும் மன வலிமைக்கான பயிற்சி மைதானங்கள் போன்றவை. மனதை ஆளத் தெரிந்தவனே வாழ்வை ஆள்கின்றான். கர்மா என்பது கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் அதன் தாக்கம் மிக பெரியது. சில நேரங்களில் நாம் கடந்த கால செயல்களின் விளைவுகளை சந்திக்கின்றோம். கர்மக்கடன்களை தீர்க்க வேண்டிய கட்டாயம் அனைவருக்கும் உள்ளது. அது பாவமானாலும் சரி, புண்ணியமானாலும் சரி. வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ஏதோ ஒரு பாடத்தை உனக்குள் விதைக்கவே வருகின்றது. ஏன் என்று கேட்பதை நிறுத்திவிட்டு நான் இதன் மூலம் என்ன கற்க வேண்டும் என்று யோசியுங்கள். நினைவில் கொள், ஒவ்வொரு முறை உடைக்கப்படும் போதும் வலுவாக கட்டப்படுகிறீர்கள். உடைவதோ வீழ்வதோ தோல்வி அல்ல, மீண்டும் எழாமல் இருப்பதே தோல்வி. சோதிப்பவனும் அவனே, உன்னை சாதிக்க வைப்பதும் அவனே. ஒவ்வொரு அடியும் அவனை நம்பி எடுத்து வை, நிச்சயம் வெல்வாய். ஒருவேளை முதல் முயற்சி தோற்றால் கவலைப்படாதே, இன்னும் மெருகேற்று என்று நினைவூட்டவே அந்த தோல்வி. உன் வாழ்வின் ரதத்தை அவனிடம் கொடுத்துவிடு, பின் கவலை என்ன? எல்லாம் நன்மைக்கு. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். மேலும் பல ஊக்கமளிக்கும் பதிவுகளுக்கு லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.